எகிப்திய அரசனான 12ஆம் தாலமிக்கு 2 பெண் குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள். இந்த நிலையில் அவரோட மனைவி உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிடுறாங்க. குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு 12ஆம் தாலமி தன்னுடைய மகளான கிளியோபாட்ராவுக்கு போர் நுட்பங்களையும் அரசியல் நுட்பங்களையும் கற்றுக் கொடுத்து, ஒரு நாட்டையே ஆளக்கூடிய வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து, தன்னுடைய மகளோடு சேர்ந்து அந்த எகிப்திய நாட்டையே ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறார். நாளடைவில் கிளியோபாட்ராவோட அப்பாவான 12ஆம் தாலமி உடல்நல சரியில்லாமல் இறந்து போயிடுறாரு. அவருடைய இறப்பிற்கு பிறகு எகிப்தை ஆட்சி செய்யக்கூடிய உரிமை கிளியோபாட்ராவிற்கு கிடைக்கிறது. ஆனால் தாலமி வம்சத்தோட விதிகளின்படி திருமணமாகாத ஒரு பெண் எகிப்து நாட்டை ஆட்சி செய்யக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு இருந்ததனாலையும், கூடவே தாலமி வம்சத்தோட ரத்தம் வேறொரு ரத்தத்தோட கலக்கக்கூடாது என்ற விதியும் இருந்ததுனால வேறு வழி இல்லாமல் தன்னுடைய தம்பியான 13ஆம் தாலமியை திருமணம் செஞ்சுக்கிட்டு எகிப்தை ஆட்சி செய்கிறாங்க கிளியோபாட்ரா.